السلام عليكم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته ومغفرته ورضوان. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد على أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், மோமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வரை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அல்லாஹும் அவனது ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி வைத்துள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவர்கள் வாழ்விலும் ரஹ்மத்தை செய்தருள்வானாக. பயானுடைய துவக்கத்திலே உங்கள் அனைவர்களையும் மிக மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். பயானுடைய ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது கொடுத்து நல்ல முறையில் கேட்பதோடு என்னுடைய வாழ்வில் நான் எடுத்து நடப்பேன் என்று நல்ல கருத்தோடு நல்ல சிந்தனையோடு யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நாயன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அருள்வான் என்பதை சொல்லியவனாக பயானுடைய ஆரம்பத்துக்கு வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தபாரக வ தஆலா நாயன் நாங்கள் எதுவும் செய்யாமல், எந்த ஒரு அமலும் நாங்கள் நினைக்காமல், எங்களிடத்தில் இருந்து எதையும் அல்லாஹ் எதிர்பார்க்காமல் அவனாக விரும்பி எங்களுக்கு 2 கண்களை தந்து பார்வையை தந்தான், பேசக்கூடிய நாவன்மையை தந்தான், கேட்கக்கூடிய செவி புலனை தந்தான், அறிவை தந்தான், மூளையை தந்தான், சுகமான வாழ்வை தந்தான், இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட உம்மத்தில காஃபிராக, முஷ்ரிக்காக, யஹூதி நசாராக்களுடைய குடும்பத்தில பிறக்க செய்யாம அவனாக விரும்பி முஸ்லிமான தாயுடைய கருவறையிலிருந்து எங்களை உருவாக்கி அவனாகவே எங்களை வெளிப்படுத்தினான். இதுகாலம் வரைக்கும் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அவன் விரும்பி இருந்தா தாயுடைய கருவறையில எங்களை மௌத்தாக்கி இருக்கலாம். அவன் விரும்பி இருந்தா நாங்க குழந்தையாக பிறந்து உலகத்தில் 1 மாதத்தோடு
அல்லது ஒரு வருஷத்தோட அல்லது 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 15 வயசுல சரியங்களை மௌத்தாக்கி அப்படி எங்களை அவசரப்படுத்தி மௌத்தாக்காம 30 வருஷமாக 40 50 60 70 80 வருடமாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னா அல்லாஹ் நம்மோடு வைத்திருக்கும் அலாதியான ஒரு கருணை. இந்த நியாமத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க மறக்கவே கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு இப்படி செய்ததற்காக காலம் காலம் சுஜூதுல விழுந்து சுக்குர் செய்து திக்ருகளை சொல்லி ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி கடன் சரி வராது, அந்த நன்றி கடன் பரிபூர்ணமாகாது. அந்த அளவுக்கு நமக்கு நியாமத்தை செய்திருக்கிறான், ரஹ்மத்தை செய்திருக்கிறான். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நாங்களும் நல்ல முறையில வளர்வதோட மார்க்கத்தோட இருப்பதோட அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இருப்பதோட கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள உயிருக்கு உயிராக உயிருக்கு மேலாக மதிப்பதோட ஸலவாத்துக்களை ஓதுவதோட எங்கட மனைவி மக்களை நாங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். விளையாட்டல்ல. குர்ஆனில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களே, விசுவாசிகளே, மூமின்களே, எங்களை பார்த்து சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களோட மனைவி மக்கள் உங்களோட ஃபேமிலி உங்களோட குடும்பத்தை என்னால் அமைக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரமான நரகம், அந்த நரகத்தில இருந்து பாதுகாத்துக்கோங்கோ என்று எல்லா குடும்பத்தில தலைவர் கணவனுக்கு வாப்பக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, வாழ்க்கையில அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற இஸ்திக்பார மறக்கவே கூடாது. கண்மணி நாயகத்தின் பேரில் அதிகம் ஸலவாத்து சொல்வதை மறக்கவே கூடாது. அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர மறக்கவே கூடாது. வெளியே போனாலும் கடையில இருந்தாலும் போய் வந்து கொண்டு இருந்தாலும் எங்கட நாவுல திக்ரும் ஸலவாத்தும் இஸ்திக்பாரும் இருந்து கொண்டே இருக்கணும். இதைத்தான் ஒவ்வொரு தரீகாக்களுடைய மஷாயிഖ்மார்களும் எங்களுக்கு காட்டி தந்தாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, இது எந்த மாதம்? துல்ஹிஜ்ஜா மாதம். இஸ்லாத்துடைய 12 மாதத்தில கடைசி மாதம். இப்ப இது முடிஞ்சு முஹர்ரம் மாதத்தில நாங்க எல்லாம் காலடி வைக்க போறோம். ஹிஜ்ரி 1437 இருக்கிறோம். முழு உலகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்துற மாதம் இது. உலகத்தில் 650 கோடி மக்கள், 650 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 125 130 135 கோடி முஸ்லீம்கள். அவ்வளவு முஸ்லீம்களும் இந்த கொழும்புல மட்டுமல்ல, முழு உலகம் முழு வேட்லையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்காவுல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். மினாவுல ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது. அதுபோன்று மினாவுல ஆடு மாடு ஒட்டகைகளை அறுப்பது, முழு உலகத்திலேயும் உல்ஹியாவுடைய இபாதத்தை செய்தது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஞாபகம் அல்லாஹ் கியாமத் நாள் வரை கடிவிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே நன்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذிக்ருல் அன்பியாஇ இபாதத்துன் வ ذிக்ரு ஸாலிஹீன கஃபாரத்துன். நபிமார்களை பத்தி பேசுவது, நபிமார்களுடைய ஹிஸ்டரியை சொல்வது, நபிமார்களுடைய பேரை சொல்வது இபாதத். ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் எல்லாரும், குத்பா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்குது. ஸலவாத் ஓதிக் கொண்டிருந்தீங்க, நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்குது. வந்தவங்க எல்லாம் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதிப்பீங்க, நன்மை. குத்பா பயான் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் ஜும்மா 2 ரக்காத் தொழுகிற நன்மை. இது போல நன்மை தான்
நபிமார்களுடைய பேரை சொல்வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து கடைசி நபி நமது உயிரில் மேலான அண்ணன் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வர கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நன்மை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற நன்மை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நன்மை. அவங்கள தெரிஞ்ச ஹிஸ்டரியல கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ராவக்கி அந்த விஷயங்களை வாப்பா உம்மா சொல்லிக்கொண்டு துவாவோட பிள்ளைக்கு வாப்பாக்கு உம்மாக்கு தூக்கம் போது தஹஜ்ஜுதுக்கு எலும்ப காட்டிலும் நன்மை. தொடர் ஹதீஸ் வதிக்ரு சாலிஹீன கஃபாரத்துன், சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், தக்வா உள்ளவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பயந்து சாலிஹான இபாதத்தோடு வாழ்ந்து இன்றைய தினத்திலும் கபரை வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள பத்தி பேசினா நாங்க செஞ்ச பாவம் அள்ளிஞ்சி ஓரத்துக்கு ஒரு காரணம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்ற நன்மை. செஞ்ச பாவத்துக்கு இஸ்திக்பார் செய்கிறோம், செஞ்ச பாவத்துக்கு வலிமார்களை பத்தி பேசுறோம், அவங்கள தெரிஞ்ச ஹிஸ்டரியல சொல்றோம், அவங்கள ஞாபகப்படுத்துறோம், எங்கட பாவம் அழிஞ்சி போகும். இது யாரு சொன்னது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொன்னாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய ஹிஸ்டரி அல்லாஹ் சொல்றான். வذكر في الكتاب இப்ராஹிம், வذكر في الكتاب இஸ்மாயில். நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தந்த குர்ஆனில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இவங்களோட செய்திய, இவங்களோட ஹிஸ்டரிய உங்களோட உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்கோ. லேசிப்பட்டவங்க அல்ல இவங்க. நாங்க வெறுமனே பெருநாள் ஹுத்துபாவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஸ்டரிய சொல்ல நாங்க கேட்டுட்டு போறது மட்டுமல்ல, எங்கட லைஃப்ல தியாகம் என்று சொன்னது வரணும். எல்லா சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள் எல்லாரும் தியாகம் செய்துதான் அல்லாஹ்வை அடைஞ்சாங்க. வெறுமனே எங்களே மாதிரி வாங்க சொன்ன 5 வக்து தொழுந்தோம், ஜும்மா தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், எங்களுக்கு 7 மண்டா தஹஜ்ஜுதுக்கு எழும்புற ஏலாட்டி டயர்ட், ராவக்கெல்லாம் வேலை சீசன் 12 மணி 1 மணி, அதனால தூக்கம் டயர்டுல 8 மணியா காட்டி படுக்கிறாரு, 8 மணி கிளம்பி சுபஹ் தொழுகிறாரு. இதெல்லாம் சரி வராது. அந்த நிலையிலேயும் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் அல்லாஹ்வுக்காக அவனை தொழணும் என்று தியாகம் செய்து ஷைத்தான் தூங்க சொல்றான். நஃப்ஸ் தூக்கம் வந்தது, நல்ல ஒரு மலை, நல்ல ஒரு கூதல், போத்தி படுக்கலாம். ஷைத்தானுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு வெறுப்பு. பெட்ஷீட்டை தூக்கி ஒரு பக்கம் தூக்கி வீசி குளிர்ந்த தண்ணியில ஒளி செஞ்சு தஹஜ்ஜத் தொழுகிறோமே, சுபஹுடைய சுன்னத்து தொழுகிறோமே, சுபஹ் தொழுகிறோமே, இத போல அல்லாஹ்வுக்கு விருப்பம் ஒன்றிலேயுமே இல்லை. நாங்க 7 மண்டா செய்யற ஏலாட்டி ரெஸ்ட். ஒருத்தர் கேட்கிறாரு, ஹஸ்ரத்தாங்க கொஞ்சம் தூரத்துல என்ன பிசினஸ் இருக்குது, அதனால நான் ஜும்மா தொழாம லோஹர் தொலைலுமா? எப்படி கேள்வி? ஜும்மா பிசினஸுக்கு ஜும்மா விட்டுட்டு லோஹர் தொலைலுமா? ஜும்மா டைமுக்கு பிசினஸ் பண்றதே ஹராம், வானமண்டி. அவர் ஜும்மா விட்டுட்டு லோஹர் தொழ போறாரு. எங்க வைத்திக்கு மார்க்கம்? அருமையான பேரன்பு பெருமக்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக நாங்க தியாகம் செய்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம நெருக்குவான், கிட்டவாக்கி கொள்வான். இப்படித்தான் வழிமாறுகள் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்கினாங்க. யாரும் இந்த முன்னைய காலத்துல வாழ்ந்த அவுலியாக்கள் ஒத்தரை நாங்க கண்டில்ல, ஆனாலும் கல்பால நேசிக்கிறோம், புகழ் மாலை பாடுறோம். எங்கட உங்களோட கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் விரும்பி எங்கட கல்புல போட்டான். கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களோட ஹிஸ்டரி சொல்லப்படும், யாராலையும் அது அழிக்க இயலாது. என்ன சொல்ல வாரேன் அருமையான பேரன்பு பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரென்றத உங்களோட சமூகத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்றான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம். அவங்க யாரு?
அல்லாஹ்வுடைய கலீல் நண்பர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல பிறக்க செல்ல நல்லா விளங்கெடுக்கணும். ஆமீனா நாயகி பெற்றெடுக்க செல்ல ஹத்னா செய்யப்பட்டு சுன்னத்து எடுக்கப்பட்டு சுஜூதுடைய அமைப்புல தான் பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹத்னா செய்யப்படாம பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல பிறந்து வாழ்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 40ல திருமணம் முடிச்சாங்க. 80 வயதாயும் புள்ள பாக்கியம் இல்லை. 40 வருஷமாக ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ் ஏண்ட மனைவி கிட்ட இருந்து பிள்ளைகள் புச்சலத்துல இருந்து எனக்கு கண் குளிர்ச்சிய சந்தோஷத்தை தருவாயாக. وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا, முத்தகீங்களுக்கு தக்வா உள்ளவனுக்கு என்ன இமாமாக தலைவனாக ஆக்குவாயாக. புள்ள பாக்கிய லேட் ஆகிறவங்க எல்லாம் இந்த துவா அதிகமா ஓதணும். நாங்க நான்டா திருமணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் புள்ள இல்ல, நல்ல டாக்டர்மார் ஸ்பெஷலிஸ்ட் யாரோ அவங்கள சந்திக்க போற, யாரு கணவனும் மனைவியும். இப்ப டாக்டர் சொல்ற உங்களோட 2 பேருடையும் பிளட் செக் பண்ணணும், யூரினை செக் பண்ணணும், ஆனால ரிப்போர்ட் எடுத்து வாங்க என்று சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டை பார்த்தா சில டாக்டர்மாரை பார்த்துட்டு சொல்ற கோச்சி கொலவானம் இலிக்கு உண்மையை சொல்லணும். உங்கள் 2 பேர் லாஸ்ட் இயர் லாஸ்ட் வாழ்க்கை மௌத்து வர காட்டிலும் புள்ள பாக்கியத்துக்கு சான்ஸே இல்லை. இதோட புள்ள பாக்கியம் இனியலே கிடைக்கல கவலையோட அப்படியே இருந்துருவாங்க. கொஞ்ச காலத்துல இனி துவாவும் இல்லை ஒன்றும் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படி பேசாம இருந்துருவோம். இதே மாதிரி ஒரு ஹிஸ்டரி எனக்கு நெருங்கின நண்பர், இதே மாதிரி ஒரு செய்தி நடந்து டாக்டர் சொல்றாரு, நம்பகமானவர் ஸ்பெஷலிஸ்ட் கோச்சு கொலவானம் உங்கள் 2 பேருக்கும் பிள்ளைக்கு சான்ஸ் இல்லை என்றாரு. கணவர் கொஞ்சம் தக்குவாவோடு ஈக்கியவர், இபாதத்தோடு ஈக்கியவர், எப்படிக்கும் மனைவிட காதலையும் இல்லையா விழுந்துட்டு புள்ள பாக்கியத்துக்கு சான்ஸ் இல்லை என்று கணவர் அப்படியே மனைவிய கைய பிடிச்சாரு, சொன்னாரு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் வருவான் என்ற ஆழமான ஒரு ஈமான் அவட கல்புல வந்து அந்த துஆ ஓதினார். 7-8 வருஷத்துக்கு முன்னால செய்திய சொல்ற இது டாக்டர் சான்ஸே இல்லை என்றாரு. இன்றைக்கு அந்த குடும்பம் 4 புள்ளையோட உம்மா வாப்பா. ஜோக்கல்ல இது பள்ளிவாசல், வலிமார்கள் இருக்கிற இடம் அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா எங்கட ஈமான் டாக்டர் இல்லை என்றாரு. கேஸ் பாரம் விட்டுடுவோம், துஆவும் இல்ல, தஹஜ்ஜுதும் இல்ல, ஒண்ணும் இல்ல, விட்டாச்சு. எங்களை போலயா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 1 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 20 வருஷமா 40 வருஷம் பொறுமையா இருந்தாங்க. 80 வயசுல அல்லாஹ்வோட ஆர்டர் வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே உங்களோட மர்மஸ்தானத்தை நீங்க ஹத்னா செஞ்சுக்கோங்க. உலகத்துல யாரு சுன்னத் எடுத்துக்கொண்டாங்க அவங்களே, எங்கட அவங்கள எல்லாம் சுன்னத் எடுத்து ஒத்தர் ஹத்னா செஞ்ச சுன்னத்துன்னு தானே சொல்ற, இல்ல சிரிக்கிறது ஒண்ணும் இல்ல, மைண்ட் கெடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வருஷம் 80 வயது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆர்டர், அல்லாஹ்வோட கட்டளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே நீங்க ஹத்னா செய்யுங்க. சொன்னதுதான், அடே நான் ஹத்னா செய்யறா எப்படி, யார தேடுற என்னெல்லாம் யோசிக்கல. அல்லாஹ்வோட ஆர்டர் வந்தது, பக்கத்தை பார்த்தாங்க, சைடுல மூங்கில் கம்பொண்டு இருந்தது, எடுத்தாங்க, தன்னுடைய மர்மஸ்தானத்தை அப்படியே ஹத்னா செஞ்சு கொண்டாங்க. சொன்னதுதான் செஞ்சாங்க. இதான் கலீல். யாராலேயும் ஹத்னா செய்ய செல்ல, சுன்னத் எடுக்க செல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80 வயசு, அவங்களாவே செஞ்சு கொண்டாங்க. 40 வருஷமா புள்ள இல்ல. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நீ சாலிஹான குழந்தையை தரணும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட ஒன்று இருக்குது, அல்லாஹ் யாரை விரும்பினானோ
அவங்களுக்கு கேட்ட உடனே கொடுப்பான். துவா கேட்ட உடனே நடக்கும். உங்களுக்கு எல்லாம் நடந்திக்குமே, கேட்ட உடனே. இப்பதான் கேட்டுட்டு வந்த, இப்பதான் அந்த வழிமாட்ட பேர்ல ஒரு ஃபாத்தியாவின் சப்ஜெக்ட் வெத்தி சொல்றோமா இல்லையா, எல்லாரும் கையை தூக்குவாங்க. அப்படி எல்லாம் எங்களுக்கு அந்த வெத்தி நடந்து. இன்னும் சில விஷயம் அல்லாஹ் உடனே தரமாட்டான், கொஞ்சம் சோதிக்க அப்படி வைப்பான். வாரானா, என்ன நெருங்கிறானா, தூரமாகி போறானா, தஹஜ்ஜுத் இல்லாம இருக்கிறானா, அவுராத உடுகிறானா, சலவா தோகுறானா, கண்மணி நாயகத்தை ஞாபகம் கூறுறானா, 5 வக்தையும் தொழுகிறானா, முன்பின் சுந்தத்தை பேன்றானா என்று செக் பண்ண அல்லாஹ் கொஞ்சம் லேட் ஆக்குவான். அதுல மிச்சம் பேர் ஃபெயிலியர் ஆகுறதா கூட, அதுல மிச்சம் பேர் அவுட் ஆகுற. இந்த சப்ஜெக்ட் சரி வராது போல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பயே கையுட்டி கோர்மே 40 இயர்ஸ் 82வது வருஷத்தில தான் மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்புறான். சூரத்துல் ஹூதுல செய்தி, வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா காலு சலாமா. ராவு நேரத்துல ஈராக்ல இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 2 மலக்குமார்கள் மனித தோற்றத்துல வந்தாங்க. வந்து ராவு கதவை தட்டுறாங்க, கதவு திறந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மலக்குமார்கள் மனித தோற்றத்துல வந்திருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு கண்டுபிடிக்கல, சும்மாக்கள் மாதிரி தான் நினைச்சாங்க. வாலிக்கும் சலாம், வாங்க இருங்கன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஒரு பழக்கமீக்கி, யாசரி விருந்தாளிகள் வந்தா இருங்கோன்னு சொல்லிட்டு அங்க விஷயம் நடக்கும், விருந்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. இது குர்ஆன் வந்ததுதான். 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே போனாங்க, தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு ஆட்டு மாட்டு கண்டொண்ட எடுத்து அறுத்து உரிச்சி அவிச்சி பொரிச்சி அப்படியே கொண்டு வச்சாங்க. தின்னுங்கண்டாங்க. ஃபலம்மா ரஆ ஐதியஹும் லா தஸிலு இலைஹி நகிரஹும் வஅவுஜஸ மின்ஹும் ஹீஃபா. சூரத்துல் ஹூதுல சொல்றான் அல்லாஹ் சொன்னே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் உங்க உம்மத்துக்கும் சொல்லி வைங்கோ, யாருன்றத அவங்களும் தெரிஞ்சிக்கணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொந்தி வச்சாங்க. வந்த விருந்தாளிகள் கையை நீட்டாம இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. சாப்பாடு வச்சா பிஸ்மில்லா என்றா எல்லாரும் சாப்பிட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பயம் வந்துட்டு, ஓஹோ தின்னாம இருக்கிறாங்க. கல்லன் வீட்டுக்கு வந்தா கொள்ளக்காரன் அவன் சாப்பாட்டுல இல்ல நோக்கம், கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணம் நகை நெட்ட எடுத்துக்கொண்டு வர நோக்கம். ஆனா சாப்பாடு அதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. கல்லன்மார்களோ ஏதோ ஒரு அமைப்புல வந்திருக்காங்களோ என்று சொல்ல அவங்க சிரிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே பயப்படாதீங்க, நாங்க மலக்குமார்கள். மலக்குமார்கள் சாப்பிட மாட்டாங்களே, அவங்களுக்கு தூக்கமும் இல்ல, ஆசையும் இல்ல, திருமணம் முடிக்கிறோம் இல்ல. அல்லாஹ்வுடைய படைப்பு வேண்டிய சூரத்துல, மனித தோற்றத்துல, அவுலியா சூரத்துல வேண்டிய மாதிரி வருவாங்க. நாங்க மலக்குமார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவங்க. நாங்க அல்லாஹ் கிட்ட இந்த ஒரு மெசேஜ் எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கும் உங்களோட மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் புல்ல கிடைக்க போகுது, அதை சொல்லிட்டு போ வந்தீங்க. திரைக்கு பின்னாடி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிரிச்சாங்க. ஃபலஹிகத் சிரிச்சாங்க. என்ன இது, எனக்கோ 70 வயசு, ஏன கணவன் அஜூஸ் கிழவன், அவருக்கு 82 வயசு, இனியா புல்ல கிடைக்கும்ட்டாங்க. யார் சொல்ற இது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மலக்குமார்கள் சொன்னாங்க, என்ன இது, படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு 70 வயசு 80 வயசு 100 வயசு 110 வயசுன்றோனுமா? அவன் நாடி நேரத்தில் எப்படியும் கொடுப்பான். நன்மாராயம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவங்களின் மூலம் சாரா நாய்க்கு கிடைக்கும். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கும். கியாமத்து நாள் வர காட்டிலும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகத்துடைய குடும்பத்துல பிறக்கிறவங்க கியாமத்து நாள் வர காட்டிலும் ஒரு வார பிச்சலத்தை சொல்லிட்டு போனாங்க. நாங்க என்னண்டா 8 வருஷம் புள்ள கிடக்காது, சப்ஜெக்ட் முடிஞ்சு அவருக்கு துஆவும் இல்ல, திக்ரும் இல்ல, ஔராதும் இல்ல. இத பத்தி மட்டும் பேசவான கணவன் மனைவி இனி சான்ஸ் இல்ல, விட்டுடுங்க. தாராளே 40-42 வருஷம் பொறுமையாக இருக்க.
நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள் செய்வாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட இந்த ரெண்டு பேரும் போச்சல்ல சொன்னாங்க. ரெண்டு மலக்குமார்களும், நாங்க உங்ககிட்ட வந்துட்டு நாங்க இங்க போறோம், ஜோர்தானுக்கு. ஜோர்தான்ல ஒரு ஊர் ஒன்றிக்கு தஃசீர்ல வருது அந்த ஆயத்துக்கு சதூம். அந்த ஊர் பிரமாண்டமான ஊர். அந்த ஊர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சாட்சிய பெரியப்பட மக்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் நான தம்பி என்றா ஒரு உம்மாவப்பட புள்ளையில சாட்சிய பெரியப்பட மக்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமும் அதே காலத்துல இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? ஜோர்தான்ல. நாங்க ஜோர்தானுக்கு போறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஓட அந்த ஊர் அழிக்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எதற்காக? இல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க, அந்த சமூகம் தன்னிணைக்க சேர்க்க. திருமணம் என்ற ஆம்புலேம் பொம்புலேம் தானே, அவங்க ஆம்புல திருமணம் முடிச்சு கொள்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சொல்லியும் கேட்கிறாங்க. இல்ல, அல்லாஹ்வோட ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு நன்மாராயம் சொல்லிட்டு புள்ள பாக்கியம் இருக்குது என்று சொல்லிட்டு அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து பேய்த்து அந்த ஊரை அழிக்க சொன்னான். அந்த ஊருக்கு போறோம். அதே கெப்ல தான் போனாங்க ஜோர்தானுக்கு. ஜோர்தானுக்கு பேய்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அவங்களை இறக்கை விரிச்சு அப்படியே பூமிக்கு கீழே விட்டாங்க. இறக்கி அப்படியே தூக்கினாங்க. எந்த அளவுக்கு தூக்கினாங்கண்டா, வானில் உள்ள முதலாம் வானத்தில் இருக்கிற மலக்குமார்கள் பறவைகளுடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்படி தூக்கி அழிக்கப்பட்டாங்க. பலம்மா ஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா வஅன்தர்னா அலையா ஹிஜாரம் மின் சிஜ்ஜீலின் மந்தூத். நாங்க தலையிலா பிரட்டினோம். ஜோர்தானை போனவங்க கேளுங்க, ஒரு சைடுல கடல் ஒன்று இருக்குது ஜோர்தான்ல. அந்த கடல்ல எந்த பாரமான பொருளை போட்டாலும் தாளாது. கீழ்த்து தண்ணி மேல், மேல்த்து தண்ணி கீழ். ஈர்ப்பு சக்தி அங்க இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரட்டின பிரட்டு தலை அங்க எந்த ஒரு பாரமான பொருளும் தாளாது. இப்ப மந்திரம் இருக்குது. அருமையான பேரன்பு பெருமக்களே, என்ன சொல்ல வாரேன்? வாழ்க்கையில துஆ கட்டாயம், பொறுமை கட்டாயம். அல்லாஹ் நல்லவனையும் சோதிப்பான், கெட்டவனையும் சோதிப்பான். கெட்டவனை விட நல்லவனை சோதிக்கதான் கூட. என்ன நெருங்கிறானா, திக்ரி செய்யறானா, சலவாத்தோடு இருக்கிறானா, என்னோட எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதை அல்லாஹ் செக் பண்ணுவான். அந்த செக் பாயிண்ட்ல தோக்கப்படாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துல வெற்றி. ஆனால் தான் கியாமத் நாள் வரை காட்டிலும் துல்ஹிஜ்ஜா மாசம் வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஸ்டரி முழு உலகத்திலேயும் மனுஷனாக பிறந்து தொழுகிற எல்லாரும் அத்தஹியாத் இருப்பில கண்மணி நாயகமும் அவனோட குடும்பமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் குடும்பத்தின பேர்ல ஸலவாத் சொல்லி ஆகணும். ஸலவாத் சொல்கிறோம். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இதுவரை காட்டிலும் ஓதுவது ஃபர்து. ஓதல்ல தொழுக அவுட். நீங்க என்ன கொள்கையில இருக்கீங்க? இது ஓதல்ல தொழுக இல்ல. அதுக்கு பிறகு اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அதுபுறம் துஆ இருக்குது, கட்டாயம் ஓதுங்க. اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت وما اسرفت وما انت اعلم به مني انك انت المقدم وانت المؤخر لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. اللهم إني أعوذ بك من عذاب القبر ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. اللهم إني لم تنسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك ورحمني إنك أنت الغفور الرحيم. இப்பதான் சலாம் கொடுக்கும். இதெல்லாம் சுன்னத்து. சுன்னத்து தானேன்னு போவாங்க. அல்லாஹ்வை நெருங்கினவங்களுக்கே சுன்னத்து தானே ஓட மாட்டான். அல்லாஹ்வை நெருங்கினவங்க சுன்னத்தை ஃபர்து மாதிரி பேணுவாங்க. நாங்க என்னடா அல்லாஹ்வு ஸல்லி அலா முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏப்பா இல்ல அவசரமான வேலைக்கு அவர் அங்க சுன்னத்தை எல்லாம் முட்டாச்சு, அதெல்லாம் இல்ல, இஸ்திக்பாரும் இல்ல, சுப்ஹானல்லாஹ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, அல்லாஹு அக்பரும் இல்ல, zikr 10 இல்ல, துஆவும் இல்ல, சுன்னத்து தொழுகையும் இல்ல, போறாரு.
என்ன தொழுகையோ ரப்புக்கு தான் தெரியும். எவ்வளவு வருஷம் தொழுகிற? நானும் தான், நீங்களும் தான். தெரிஞ்ச காலத்திலிருந்து தொழுகிற, 40 வருஷம் தொழுகிற, 50 வருஷம் தொழுகிற, 60 வருஷம் தொழுகிற. தொழுகையில என்ன கண்ட? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுக என்ன தொழுகிற? நாங்க தொழுகிறோமே 5 வக்து, தஹஜ்ஜுதுல இருந்து கடைசி வித்ரு தொழும் வரக்காடும் எல்லா தொழுகையும் மான கேடான, அருவருக்கத்தக்க, மோசமான கெட்ட நடத்தைகளை, குடும்பத்தை பிரிஞ்சு ஏசி திட்டி வாழ்றது எல்லாம் இல்லாமாகி நல்லவனாகும். 40-50 வருஷமா தொழுகிற, இன்னும் காணி பிரச்சனை முடியல. வாப்ப மவுத்து, மகன் வழக்கு பேசுற. ஆனா முன்சாப்ல ஜும்மா விட்டில்ல. அவரு வருஷம் வருஷம் ஹஜ்ஜிக்கும் போறாரு. யாரும் கோபம் எடுக்கவான, என்னை கிட்ட பிழைன்னா நான் திருத்தத்தான் ஓணும். பேரல் இப்ப யார் தெரியுமா? அந்த காணிக்கு உதாரணத்தை சொல்ற நடக்கிற செய்தி. இப்ப அந்த காணிக்கு பேசுற, அந்த காணி எந்த தெரியுமே தாரண்டிக்கு எங்களை பிரச்சனை நீங்க பிரச்சனை நீங்க. அந்த காணிக்கு இப்ப வழக்கு பேசுற பேரன், அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னும் தொழுகிறவரு. மனைவி கிட்ட சொல்லாத பொய் இல்ல, பிள்ளைகள் கிட்ட சொல்லாத பொய் இல்ல, கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லாத பொய் ஏமாத்து இல்ல. என்ன தொழுகை இது? இதான சஹாபாக்கள், தாபியீங்கள், தப தாபியீங்கள், இமாம்கள், இறை நேசர்கள் இதான் எங்களுக்கு சொல்லி தந்த. எப்படி இருக்கிறாங்க அவங்க? இன்றைய தினத்திலும் கபரு வெளிச்சம் உலகத்துல இருந்ததை விட கோடி மடங்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மாதிரிதான் நாங்க இக்கணுமண்டு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த வாழ்க்கை எடுக்கிற எண்ணம் சரியாக வருது இல்ல, வருது இல்ல, வருது இல்லைன்னு இல்ல. வார வழி அமைக்கணும், நல்லவனாக மாறணும். யாரும் உலகத்துல நிரந்தரமா வாழ வந்தவங்க அல்ல. மௌத்தாகி கபருக்கு போற, அதுல சந்தேகம் இல்லை, அதுல சந்தேகம் இல்லை. கபரு 3வது இடம் இல்ல, 2ல் 1 தான். ஒன்றோ ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னah, அல்ல ஹுவரத்தும் மின் ஹுவரின் நீரான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2ஐத்தான் சொன்னாங்க. 3வது ஒன்று சொல்லல, சொல்லி இருந்தா அதை சொல்லி தந்திப்பாங்க ஹதீஸ்ல. ஒன்றோ கபரு, சுவர்க்கத்தின் பூங்காவனம், அல்ல நரகத்தின் படுகொலி. கண்மணி நாயகத்துக்கு பக்கத்துல சித்திக்குல் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தூங்குறாங்க. 1400 வருஷமாக தூங்குறாங்க. இன்னும் சுவர்க்கத்து பூங்காவனமாகத்தான் இருக்கிறாங்க, சந்தோஷமாகத்தான் இருக்கிறாங்க. மருமகனோட ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகத்தோட. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கொடிய காவிர்கள் கண்மணி நாயகத்தை எப்படியெல்லாம் நோவினை செய்யணுமோ அப்படியெல்லாம் நோவினை செஞ்சாங்க. உலகத்துல லைஃப் 60க்கும் 70க்கும் உட்பட்ட காலம்தான் வாழ்ந்தார்கள். இன்றி மண்ணறைக்கு வைத்து 1400 வருஷமாகுது. இன்னும் இன்றும் மண்ணறையில தான் இருக்கிறார்கள் அந்த காவிர்கள். ஹுவரத்தும் மின் ஹுவரி நீரான், நரகத்தின் படுகொலியாய். ஒன்றோ சித்திக்குல் நாயகத்து மாதிரி சுவர்க்கத்து பூங்காவனம், அல்லது இந்த கேஸ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, துஆவை கைவிடாதீங்க, திக்ரு ஸலவாத்தை கைவிடாதீங்க. வாழ்க்கையில பொறுமை கட்டாயம், பொறுமை கட்டாயம். பொறுமை செய்யாம யாரும் அல்லாஹ்வை நெருங்கலா. எனக்கு முன்ரோசமிக்கு எனக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, அதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் ஷைத்தான குணம். அதெல்லாம் இல்லாமலாக்கி நல்லவனாக மாறி நல்ல மௌத் அடைய வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் வந்த எல்லாரையும் வல்ல இறைவன் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் இன்றைய ஹுத்பாவுக்கு வந்து இருப்பவர்கள் எல்லா ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நீயே நிறைவேற்றி வைப்பாயா. ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவரும் ஹயாத்தை நீளமாக்கி சந்தோஷமா வாழும் பாக்கியத்தை நீ அருள்வாயாக. ஈமானையும் தக்வாவையும் இஹ்லாஸையும் இஹ்சானையும் மௌத் வரும் வரை நீ பாதுகாத்து வைப்பாயா.
வாழ்க்கையில் பயங்கரமான நோய்கள், வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், மருந்து இல்லா நோய்கள், கேன்சர், ஹார்ட், பிரஷர், பைபாஸ், டெங்கு, நிமோனியா போன்ற வியாதிகளை விட்டு எல்லாரையும் நீ பாதுகாத்து வைப்பாயா ரப்பே ரஹ்மான். எல்லா பிள்ளைகளையும் மார்க்க அறிவோடும் மத ஒழுக்கத்தோடும் பெற்றோர்களை மதித்து வாழுகின்ற பிள்ளைகள் ஆக்கிடுவாயா. எங்கள் அனைவரையும் நீ கபூல் செய்வாயா. எங்களுடைய மௌத்தை மதீனத்து மண்ணிலே மௌத்தை தந்தருள்வாயா. ஜன்னத்துல் பக்கியே நமக்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்குவாயா. அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகின்ற 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் செல்வார்களோ அந்த கூட்டத்தில் நம்மையும் உண்மையான முஹிப்பீங்களையும் ரப்பே ரஹ்மான் நீ கபூல் செய்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவள அடிக்கடி தஹஜ்ஜுடைய நேரத்தில் தரிசனத்தை தந்தருள் வாலிப்பாயாக ரப்பே ரஹ்மானே. நாளை கியாமத் நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலாவில் கண்மணி நாயகத்துடைய பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே நம் அனைவர்களுக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய பிச்சரங்களுக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ அருள்வாயாக. எல்லோரையும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ நீ அருள்வாளிப்பாயா. கியாமத் நாள் வரும் வரை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையில் உண்மையான அகீதாவில் எங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டு வாழும் பாக்கியத்தை நீயே தந்தருள்வாயாக. கண்மணி நாயகத்துடைய பரக்கத்தாலே இந்த துஆவை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.